விஷயம் சொன்னீங்க. மதுரை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு. நான் வாரணாசி போனேன், முன்னாடியும் போயிருக்கேன், அப்புறமும் வாரணாசி போயிருக்கேன். அங்க எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. வாரணாசிக்கு இணையான ஒரு பாரம்பரியம் கொண்ட, வரலாறு கொண்ட ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சோ அந்த கோவிலுடைய நிலைமை பயங்கரமான ஒரு கவலைக்கிடமா இருக்குல்ல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் போட முடியாத அளவுக்கு நீங்க என்ன நல்லது பண்ணுவீங்க? இல்ல, முதல்ல ஒரு உள்ள கோயிலுக்குள்ள போறேன், அங்க இருக்கிற தடுப்பு கம்பிலாம் கம்பி போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு உலக அளவுல இருந்து பக்தர்களும் டூரிஸ்டும் ஃபாரினர்ஸ் வர இடம். அதே மாதிரி வயதானவர்களுக்குலாம் வீல் சேர் வச்சிருக்காங்க. அந்த சில வீல் சேர்லாம் பார்க்கும்போது வீல் சேர் கண்டுபிடிச்ச காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வீல் சேர்லாம். அது போக மதுரையை சுத்தி, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கர டிராபிக், பார்க்கிங்க்கு இட வசதி இல்லை, ஒரு கழிப்பறை வசதி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் டெவலப் பண்றதுக்கான இது என்கிட்ட அன்னைக்கு அவர் சாதனையா சொல்றாரு, இது மாதிரி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன்ட்டு. ஒரு அமைச்சரோட சாதனை கோடிக்கணக்கான பேர் வர இடத்துல 3 கழிப்பறை, ஆல்ரெடி 2 இருந்துச்சு, அதை நான் அப்டேட் பண்ணி 3 கழிப்பறை கட்டியிருக்கேன் ஏதோ கணக்கு சொல்றாரு. அதுவும் சிரிப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப போனீங்கன்னா நீங்க பாக்கலாம், அதையும் ரொம்ப டேமேஜா இருந்துச்சு, யூஸ் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. அவசர அவசரமா சிமெண்ட் எல்லாம் போட்டு படியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போனாலும் நம்ம தமிழ் சேனல் போய் தாராளமா எடுக்கலாம். இவ்வளவு நாள் கவனிக்காம பாத்தீங்கன்னா அவசரமா எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் அவசரமா குப்பைகள்லாம் அள்ள போட்டுட்டு இருக்கு. இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுங்க, பேசிக் அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில் பாத்தீங்கன்னா அவசரமா குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், நான் அடுத்து எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களால நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடந்திருக்கு. மதுரைக்கு நல்ல விஷயம். மதுரையை சுத்தி குப்பைகள் அகற்றப்படுறாங்க, அங்கங்க ரோட அவசரமா புலி எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, கக்கூஸ் எல்லாம் உட்காந்து சிமெண்ட் பூசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ எம்எல்ஏவை ஆல்ரெடி நான் என்னோட கடமையை முதல் வெற்றி அடைந்து விட்டேன்னு தான் சொல்வேன். முதல்வர்